ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹீரோ எலக்ட்ரோ சேனல். இன்றைக்கி இந்த கிராக்கர் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ கீழேருந்து மேலே போயிட்டு வீடியோஸ் இல்லையா, ஸோ இதை வந்து எப்படி ஆடியோ கனெக்ட் பண்ணுறதுன்னு ஃபுல்லாக டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஒரு சில மிஸ்டேக் பண்ணால் அதையுமே சொல்கிறேன், கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் வாங்கும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு இந்த ப்ராடக்ட் லிங்க் கீழே கொடுத்துருக்கேன். ஆஸ் யூஷுவல் நான் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு 3 இன்ச்சு எடுத்திருக்கேன் ஃபிக்ஸல். உங்கள்கிட்ட 5 இன்ச் இருந்தாலும் ஓகே தான், கொஞ்சம் பெருசாக இருக்கும் பின்னாடி போடும்போது. ஸோ இதுதான் கிராக்கர் டேட்டா. இதில் வந்து பார்த்திங்கன்னா சவுண்டாக வித்தவுட் சவுண்டான்றது நான் உங்களுக்கு மார்க் பண்ணி கொடுப்பேன். அதாவது கீழே மேலே எவ்வளோ பல்ப் கனெக்ட் பண்ணுறதுன்னு மார்க் பண்ணி டெஸ்ட் பண்ணி கொடுத்துருவேன். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாக் ஆடியோ ஜாக் போடுறதுக்கான பின்னு. இந்த ஹோல்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் உங்கள் ஆம்பிளிஃபயரோட எப்படி கனெக்ட் பண்ணுறதுன்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ இவ்வளோ தான் கனெக்ஷன்ஸ். ஆஸ் யூஷுவல் 3 டேட்டா மாதிரி தான். ஸோ ஃபஸ்ட்டு என்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா 3 இன்ச்சு எடுத்து நான் கீழேருந்து மேலே வரை கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஏன் நின்று கனெக்ட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸோ லாஸ்ட் டைம் கனெக்ட் பண்ணும்போது கேமராவே ஆன் பண்ணல. ஸோ அப்படியே கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால இந்த டைம் நின்றுட்டு கனெக்ட் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு கீழேருந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் எங்கே டேட்டா கொடுக்கணும் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இல்லைனாலே சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு அந்த 2 ஒயர் வருதுல்ல, பின்னு ப்ளஸ் 2 ஒயர் வரும் பார்த்தீங்களா. ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா கீழேருந்து ஸ்டார்டிங் பண்ணி கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போகணும். ஸோ கனெக்ட் பண்ணி எடுத்துகிட்டு போயிட்டு மேலே வரையும் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழேருந்து மேலே வரையும் 50 பல்பு கரெக்டாக இருக்கும். ஸோ இதோட சைஸ் நான் என்னென்னு சொல்லிடுறேன். இது வந்து 3க்கு 7. நீங்கள் இன்னும் பெருசாக வாங்குறீங்கனாலுமே பாசிபிள் தான். 12 அடி 15 அடி கூட பண்ணுறோம். ஆரம்பிக்கலாங்களா? Bajak, lotak, motak, bajak, motak, motak, lotak, motak, bajak, lotak, lotak. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு கீழேருந்து மேலே வரையும் நான் சொன்ன மாதிரி கரெக்டாக 50 பல்ப் வந்துடும். அதில் வர டேட்டா லைனை எடுத்து நீங்கள் மற்றதுக்கெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இதிலுமே அதாவது நீங்கள் கரெக்டாக கொடுத்துட்டு வரீங்கன்னா அதில் கட் பண்ணிங்கன்னா அதுலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் கனெக்ட் பண்ணுறீங்கன்னா அடுத்து 11ஆவதில் நீங்கள் டேட்டா கொடுக்கணும் அடுத்ததுக்கு. ஸோ அதை நான் கனெக்ஷன் நான் பின்னாடி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு செட்டு கனெக்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அது முடியும் போது அதாவது மீறதை நீங்கள் கட் பண்ணி நெக்ஸ்ட் ஸ்டார்டிங்லேருந்து கொடுக்கணும். ரிவர்ஸில் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டேட்டா உள்ளே போகாது. ஸோ அதை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ப்ளஸ் இதுக்கு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் 4 செட்டு சம்திங் பிடிச்சிச்சின்னு நினைக்கிறேன். கீழே இதோட 5 செட்டு பக்கம் பிடிச்சிச்சு. ஸோ இதை நீங்கள் ஃப்ரேம் அடிச்சும் வச்சுக்கலாம். நான் வந்து சும்மா வீடியோக்காக வந்து இந்த மாதிரி கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இதில் நான் என்ன மிஸ்டேக் பண்ணேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எல்லா ப்ளஸ் மைனஸும் நான் தனியாக பிரித்து எடுத்துக்கிட்டேன். ஸோ ஒரு டேட்டாவும் நான் எல்லாமே தனியாக எடுத்துக்கிட்டேன். ஆனால் ஒரே ஒரு செட்டில் மட்டும் ஒரு மைனஸை வந்து டேட்டாவோட கனெக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதனால் எனக்கு என்னாச்சு அப்படின்னா கீழே மட்டும்தான் எரிஞ்சு மேலே எரியவே இல்லை. நான் என்னடானா எல்லாமே கனெக்ட் பண்ணி ஈச் ஸ்லீவ்லேருந்து எல்லாமே பக்காவாக போட்டு ரெடியாக இதில் என்ன இருக்க போகுது மிஸ்டேக் அப்படின்றத பார்த்துட்டேன். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக வந்து கனெக்ட் பண்ணனால ஸோ எனக்கு இந்த மாதிரி மிஸ்டேக்லாம் வந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதெல்லாம் சொன்னேன் இல்லையா, இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ்ஸு மைனஸ் நான் காமனாக கொடுத்துட்டு டேட்டா மட்டும் கீழே கொடுத்தேன் அப்படின்னா மேலே வரையும் உங்களுக்கு வரும். ஸோ இதில் வந்து நான் பின்னாக தான் கொடுத்துருக்கேன். இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிக்கலாம். இதில் வந்து அந்த ஆக்ஸ் பின்னு கொடுத்துக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கட் பண்ணி போட்டுக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஃபஸ்ட்டு ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க, கீழேருந்து மேலே லைன் போதா அப்படின்றத செக் பண்ணிக்கோங்க. ஒயர் இந்த மாதிரிலாம் வந்து பார்த்திங்கன்னா ஈச் ஸ்லீவ் ஏற்றிட்டு டேட்டா கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து ஒரு கவர் மாதிரி போட்டு கனெக்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம என்ன சொன்னோம் இல்லையா, நான் இதெல்லாம் ரொம்ப டேப் ஓட்டியிருப்பேன். ஏன்னா நான் மறுபடியும் அதை வந்து எகைன் ஃபால்ட்டு பார்த்தேன். ஸோ அதனால தான் எல்லாம் ஈச் சில்வெல்லாம் எடுத்து மறுபடியும் டேப் ஓட்டிட்டேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபைனல் அவுட்புட் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. ஸோ உங்களுக்கு கரெக்டாக ஒரு ஆடியோ மிஸ் கூட இல்லாமல் கரெக்டாக வரும். ஏன்னா அந்தளவு ப்ரோக்ராம் பண்ணியிருக்கு. ஸோ ஒரு சிலர்லாம் வந்து பார்த்திங்கன்னா வேறு மாதிரி இருக்கும். நான் அதை அப்புறம் காட்டுறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆம்பிளிஃபயரில் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ கனெக்ட் பண்ணிட்டு ஒரு ஸ்பீக்கர் பாக்ஸில் உங்களுக்கு வந்து ஆர்னையும் கனெக்ட் பண்ணலாம். நான் வந்து 100 வாட்ஸ் 2K ஆம்பிளிஃபயர் தான் யூஸ் பண்ணேன். இதுக்கு வந்து எங்கடா ஆர்னை கொடுக்குறது தான் போயிடுன்னு சொல்லிட்டு நான் ஸ்பீக்கர் எடுத்து கனெக்ட் பண்ணேன். இல்லைனா உங்களுக்கு சவுண்டு நல்லாயிருக்கும். ஆர்னையில் கனெக்ட் பண்ணிங்கன்னா அந்த இது நல்லாயிருக்கும். இது கொஞ்சம் பாக்ஸுன்றனால கொஞ்சம் எஃபெக்ட் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஸோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாம் கொஞ்சம் ஒற்றையாக தான் இருக்கும். ஏன்னா இது வந்து புரட்டாசி மாதம். ஸோ அதனால் அப்படி இருக்கும். ஸோ நைட் வியூவில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக உங்களுக்கு வெடிகிறது கரெக்டாக தெரியும். கேமராவில் முன்ன பின்னே இருக்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ இதில் என்ன இன்னொரு விஷயம் அப்படின்னா, நீங்கள் ஹெட்செட்டு கூட அதாவது ஆக்ஸ் பின்னு கூட கனெக்ட் பண்ணாமல் போடலாம், நோ ப்ராப்ளம். நிறைய பேர் கேட்பீங்க, எனக்கு வித்தவுட் சவுண்டே கொடுங்க, அதாவது சவுண்டு வராதே கொடுங்கன்றீங்க. ஸோ இதுவே நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு அந்த எஃபெக்ட் கரெக்டாக வரும். இல்லைனா வந்து வேறனா நார்மலாக போய் விரிகிற மாதிரி வரும். ஆல்ரெடி நம்ம நிறைய வீடியோ போட்டிருப்போம். ஸோ இதில் வந்து நீங்கள் ஸ்பீக்கரை கனெக்ட் பண்ணது உங்களோட விருப்பம் தான். ஆனால் எஃபெக்ட் வேணும் அப்படின்னா இந்த மாதிரி சவுண்டு ஒரு டேட்டா தான் நீங்கள் வாங்கணும். சவுண்டு இல்லாத டேட்டா வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி எஃபெக்ட் வராது. உங்களுக்கு
உங்களுக்கு வேணும்னா ஒரு ஆம்பிளிஃபையர் கனெக்ட் பண்ணி போட்டுக்கோங்க. ஸோ நான் கூடிய விரைவில் இதுக்கு ஏதாவது சின்னதாக ஒரு ஆம்பிளிஃபையர் மாதிரி ரெடி பண்ணுறேன். ஸோ ப்ராசஸ் போயிட்டு இருக்கு. நான் வந்துருச்சு அப்படின்னா அப்டேட் பண்ணுறேன். ஏன்னா ஒரு ஆம்பிளிஃபையர் பெருசாக வச்சு அங்கங்கே எடுத்துகிட்டு போகிறது கொஞ்சம் கஷ்டம் இல்லையா? ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன். அதே மாதிரி இப்போ டேட்டாலே பார்த்தீங்கன்னா நிறைய மாடல் இருக்குது. இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழேருந்து போய் மேலே விரியிற மாதிரிலாம் வராது. கீழே விரிஞ்சு கொஞ்சம் விரியும், மேலே போய் தனியாக விரியும். அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லுக் அண்ட் ஃபீலே நல்லா வராது. ஸோ அந்த மாதிரி டேட்டாலாம் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் சேல் பண்ணுறாங்க. ஸோ பார்த்து வாங்கிக்கோங்க. ஆஸ் யூஷுவல் உங்களுக்கு செக்கிங் பண்ணால் தான் எதுவும் வந்தாலும் இங்கே ஒர்க் ஆகும். ஏன்னா இதில் பார்த்தீங்கன்னா 2 விதமான கோடிங் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எல்லாமே ஐடென்டிஃபை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கோடிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரேரு எழுதுறது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட்டில் அந்த மாதிரி கண்ட்ரோலர்ஸ் அதிகமாக கிடைக்கலாம். இந்த மாதிரி எஃபெக்ட் உங்களுக்கு கரெக்டாக வராமல் சம்திங் அந்த மாதிரி வரும். ஸோ நல்லா ப்ராப்பராக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்குங்க. ஸோ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் கிடைக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஆல்ரெடி கமெண்ட் பண்ண வீடியோஸ்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். 1 by 1 வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதுவரை உங்களிடம் இருப்பது உங்கள் ஹீரோ எலக்ட்ரோ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு லைக் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.